கூட்டு எவ்வளோ டேஸ்ட்டாக செஞ்சாலும் நம்ம ஹோட்டலில் செய்யக்கூடிய டேஸ்ட் வரலன்னு ஃபீல் பண்ணுறீங்களா? அப்போ இந்த வீடியோ பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். கீரை கூட்டு எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாம். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க ஆரம்பிச்சிடலாம். ஒரு அகலமான பேனில் 50 மில்லி தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி நல்லா சூடாகட்டும். நம்ம அரைக்கீரை தான் இன்றைக்கி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு நல்லா பொடியை நறுக்கி வாஷ் பண்ணி எடுத்துருக்கேன். கூட்டுங்கிறதுனால நீங்கள் கீரை கிள்ள வேண்டாம், இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. 2 பச்சை மிளகாய் பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம். கூடவே தக்காளி பொடியாக நறுக்கினது 1, அரை ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/4 ஸ்பூன் சீரகம், 2 பிஞ்ச் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்து இதை நல்லா ஒரு முறை கலந்து விட்டு மூடி வச்சு 15 நிமிஷம் வேக விட்டு பார்க்கலாம். இது நல்லா வெந்து வரதுக்குள்ளே பருப்பு எந்த அளவுக்கு எடுத்துக்கணுங்கிறத பார்த்துடலாம். ஒரு கட்டு கீரைக்கு 25 கிராம் பருப்பு 5 விசில் விட்டு நல்லா குழைவாகவே நான் வேக வச்சு எடுத்திருக்கேன். இப்போ இது இருக்கட்டும். இந்த கீரைக்கு ஒரு மசாலா அரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்கு ஒரு மிக்சி ஜார் ஒன்று எடுத்துக்கோங்க. 3 பத்தை தேங்காய் பொடியாக நறுக்கினது, சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி, ஒரு அரை ஸ்பூன் சீரகம், 3 பல்லு பூண்டு தோலோடவே சேர்த்துக்கலாம். இந்த கீரைக்கு தேவையான உப்பையும் சேர்த்து தேவையான அளவுக்கு தண்ணியை ஆட் பண்ணி நல்லா நைஸாக பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். இந்த அளவுக்கு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. உப்பு இதில் ஏன் சேர்த்துருக்கேன்னா, கீரையில் போட்டால் கீரை சீக்கிரத்தில் வேகாது, அதனால தான் இதில் சேர்த்து அரைச்சிருக்கேன். இப்போ இது தேங்காய் விழுது இருக்கட்டும். நம்ம கீரை வெந்திருக்காங்கிறத பார்த்துடலாம். கீரை நல்லாவே வெந்து வந்திருக்கு. இப்போ இந்த வெந்த கீரையில் நம்ம இந்த பருப்பு அரைச்சி வச்சுருந்த தேங்காய் விழுதை சேர்த்துடலாம். ஒரு சிலருக்கு கீரைனாவே பிடிக்காது. அந்த மாதிரி ஆட்களுக்கு நீங்கள் இந்த மாதிரி மெத்தடில் செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப விருப்பமாக சாப்பிடுவாங்க. பருப்பையும் தேங்காய் விழுதையும் சேர்த்துட்டோம். இப்போ இந்த கீரையில் உப்பு பிடிக்கணும். நம்ம உப்பு இந்த தேங்காயில் அரைச்சி சேர்த்துருக்கனால உப்பு பிடிக்கணும். பச்சையாக சேர்த்துருக்கிற பூண்டு இது எல்லாமே நல்லா கீரையோட இந்த பருப்பும் ஒன்று சேர்ந்து நல்லா கொதித்து வரணும். ஒரு 10 நிமிஷம் இதை நல்லா மூடி விட்டு கொதிக்க விட்டுறலாம். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அந்த பருப்போடு அந்த கீரை நம்ம சேர்த்த அந்த தேங்காய் மசாலா எல்லாமே நல்லா ஒன்று சேர்ந்து வந்திருக்கு. இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். இதை சிம்மிலே வச்சுருங்க, கொதிச்சுட்ருக்கட்டும். நான் பக்கத்தில் இருக்கிற ஸ்டவ்வில் ஒரு சின்ன கடாய் ஒன்று வச்சுருக்கேன். கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து ஒரு அரை ஸ்பூன் கடுகு சேர்த்துருக்கேன். கடுகு நல்லா பொரிஞ்சதும் 2 காஞ்ச மிளகாய் கிள்ளி சேர்த்துக்கலாம். ஒரு இனுக்கு கருவேப்பிலை, ஒரு கைப்பிடி அளவுக்கு பொடியை நறுக்கின வெங்காயம் சேர்த்து வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கியிருக்கு. இப்போ இந்த கீரை கூட்டில் இந்த வெங்காய வதக்கலை சேர்த்துடலாம். இப்போ இந்த கீரையை தாளித்து கொட்டிட்டோம். அவ்வளோதான், இந்த கீரை ரெடி. ஹோட்டல் ஸ்டைலில் ஒரு அருமையான கூட்டு. இதை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சதுன்னா லைக் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.